ஈரோடு குண்டத்து காளியம்மன் கோயிலுங்க, கல்லுக்கடமேடு காளியம்மன் கோயில்லைங்க. குண்டை 6 மணி அளவில் பற்ற வச்சுட்டாங்க. எப்படி பாருங்களேன், இது 10 மணி இருக்குங்க. அப்போ டைம் எவ்வளோ தூரம் பாருங்கள். அந்த கட்டையெல்லாம் வெந்து அப்படியே தணலாக இருக்குதுங்க. அப்படியே தலைன்னு பக்கத்துலலாம் அந்த செவுத்தோரத்தை விட்டுத்தான் நம்ம போகணுங்க. ஒரு 50 அடி தள்ளி தான் போகணும். அந்த அளவுக்கு ஒரே அனல் கக்குதுங்க. அனலாக அடிக்குது, அப்படியே தாங்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு அனல் 2 பக்கமுங்க. இப்போவே பாருங்களேன், குண்டம் பற்ற வச்சோன்னையுமே எல்லாம் க்யூவில் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். நைட்டு 6 மணிக்கு மேலேயே க்யூ போட்டு உட்காந்துட்டாங்க. காலையில் ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படிங்கிறக்காக அளவு குத்திருக்காங்க. அதிகாலையில் அளவு குத்திருக்காங்க. அளவு குத்தினவங்களும் ஒரு தனி லைனில் போகிறாங்க. லேடிஸ் அளவு குத்திருக்காங்க பாருங்கள். கடவாயிலேயே அழகுங்க, கன்னத்துலேயே அழகு குத்திருக்காங்க. இந்த கன்னத்தில் விட்டு அந்த கன்னத்தில் எடுத்திருக்காங்க. க்யூ நிற்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ க்யூ பாருங்களா. காலையில் எங்கேங்க அந்த மெயின் ரோட்டு வரையில் மெயின் ரோட்டுக்கே டச் ஆகிடுச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டங்க. க்யூ 2 க்யூ போகுதுங்க, 2 வரிசை போகுதுங்க. நல்லா நீட்டாக அழகாக செஞ்சுருக்காங்க. நெரிசல் இல்லாமல். மற்றவங்களையெல்லாம் போகிற விடலைங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் போகிற ட்ரை பண்ண விடலை பாருங்களேன். அது அருள் வந்து கன்னத்தில் அழகு குத்திருக்குதுங்க. வேலு பின்னாடி மயில் கள்ளத்தில் கட்டி இது பண்ணியிருக்காங்க. அழகு பண்ணி அழகு எடுத்துகிட்டு வர்றாங்க. அது அழகு குத்திருக்கிறவங்களுக்கு சாமி வந்துடுச்சுங்க. அந்த லேடிஸில் பிடிக்கவே முடியலைங்க. 5-6 பேர் சேர்ந்து வரிசையாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அழகு குத்தணுங்க, கன்னத்தில் அழகு குத்தணுங்க. அத்தனை பேர் போகிறாங்க. லேடிஸும் குத்திருக்காங்க, ஜென்ஸ் மட்டும் இல்லைங்க, லேடிஸும் குத்திருக்கிறாங்க. அது ஒரு ஜென்ஸ் அவராக தனியாக போகிறாருங்க பாருங்க. எவ்வளோ அழகாக பொறுமையாக இறங்குறாங்க பாருங்க. நான் கூட பயந்து கிடந்தேங்க. மற்ற ஒரு சில கோயிலில் ஓடுறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஓடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல உள்ளே பார்க்குற கூடலைங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே தான் 4 பேராக 5 பேராக விட்டாங்க உள்ளே போகிறதுங்க. அப்போ அது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தேங்க. வெளியே பாருங்க. அதில் இப்படியா கழட்டி விசிறக்கூடாதுங்க. காப்பை அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லைங்க, மதிப்பு விசி வச்சுருக்குறாங்க முருகன் சன்னதிக்கு முன்னாடி. ஒரு சிலர் வந்து அம்பாள் மேலே ஒரு பிரியமாகவே வருஷம் வரைக்கும் இறங்குறேன்னு வேண்டுறவங்க இருக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் வரைக்கும் இறங்குறேன்னு வேண்டுறவங்க இருக்கிறாங்க. 20 வருஷம் வரைக்கும் இறங்குறேன். 10 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் இப்படி கணக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வரிசையாக தள்ளு முள்ள